பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். நாம் ஆண்டவராகிய தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாமத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு நாமத்தை நாம் தியானிக்க போகிறோம். அது என்னவென்று கேட்டீங்கன்னா இயேசு. அல்லேலூயா. இயேசு என்கிற அந்த நாமத்தை தான் நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்த ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 1 அதிகாரத்துல 21வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆமீன். கவனிங்க, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட ஒரு வசனம் பாருங்க. மரியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அந்த ஆண் பிள்ளைக்கு இயேசு என்று பெயர் வைக்க சொன்னாங்க. பாருங்க, அந்த அந்த பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. அப்போ இயேசு என்றால் அந்த இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன நீங்க கேட்டீங்கன்னா, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. சால்வேஷன். ஜெகோவா இஸ் சால்வேஷன். ஜீசஸ் அப்படின்னா ஜெகோவா இஸ் சால்வேஷன். அவர் ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. அவர் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். பாருங்க, எதுல இருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அவர் வியாதியிலிருந்து விடுதலை தருகிறவர், அவர் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தருகிறவர். இப்படி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான். ஆனா மெய்யாகவே அந்த நாமத்துக்கு அர்த்தம் என்ன நீங்க கேட்டீங்கன்னா, இயேசு என்ற நாமத்துக்கு அர்த்தம் என்ன நீங்க கேட்டீங்கன்னா, அந்த நாமம் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறது. அல்லேலூயா. அந்த இயேசு என்கிற நாமம் பாவங்களை நீக்கி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அநேக பாவங்கள். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில பாருங்க, குடி பழக்கம் ஒரு பாவம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியல. நிறைய பேர் சொல்லுகிறது உண்டு, எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, என்னால் இந்த குடியை விட முடியலன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் போதை பழக்கங்கள், பலவிதமான போதை பழக்கத்துல அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. அது மாத்திரம் கிடையாது, சிலர் கோபத்திலிருந்து அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. கோபம் ஒரு பாவம். அல்லேலூயா. இந்த கோபத்திலிருந்து விடுதலை பெற முடியல. சிலருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாவம், ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப், இப்படி ஒரு என்ன சொல்றது, நிறைய காரியங்கள் இருக்குது, பாவங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அடிமைத்தனத்துல அகப்பட்டிருக்கிறாங்க. இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். இயேசு என்கிற ஒருவர் இந்த உலகத்துல வந்தார். அவர் யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அவருடைய பெயரே இயேசு. அல்லேலூயா. அந்த பெயருக்கு அர்த்தம் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். நீங்க பாருங்க, ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 1 அதிகாரத்துல 29வது வசனம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார் இந்த இயேசுவை குறித்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பேருக்கு அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, அவர் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 2:2 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 யோவான் 2:2 நான் வாசிக்கிறேன். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாத்தீங்களா, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறவர். இந்த உலகத்துல நீங்க உங்க பாவங்களுக்காக எங்க வேணா நீங்க ஓடலாம், ஆனா உங்க பாவத்திலிருந்து ஒருவரால் உங்களுக்கு விடுதலை தர முடியாது. அல்லேலூயா. அப்படி விடுதலை கொடுப்பாங்க அப்படின்னா அது ஒரு சாதாரண ஒரு குறுகிய கால விடுதலை மாத்திரம்தான். ஆனா ஒரு முழுமையான விடுதலை உங்களுக்கு வேணும், உங்க பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும் அப்படின்னா நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல வரணும். அவர் மட்டும்தான் பாவங்களை நீக்கி உங்களை ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. தேவன் அவரை அந்த பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறார். ஆகையினால பாவத்தை குறித்த பயம் உங்களுக்கு வேணாம். எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் ஆண்டவர் அதை நீக்கி உங்களை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். பாருங்க, வேதத்துல ஒரு மனுஷன், சகை என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவரை குறித்து வசனம் சொல்லுகிறது, இவர் பாவியான மனுஷன். இந்த சகையை பாருங்க, அவர் வட்டிக்கு விடுகிறவர், அதாவது தன்னுடைய பணத்தை வட்டிக்காக கொடுக்கிறவர்.
இப்படி அநேக ஜனங்களிடத்தில் அநியாயமாய் வட்டிக்கு வாங்கி சம்பாதித்தவர். ஆனா ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை அவர் சந்திக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை அந்த சகையு பார்த்த உடனுமே, ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில வந்த உடனுமே அந்த சகையு சொன்னார், யாரிடத்திலேயாவது நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் அதை நாளத்தனையாய் நான் திரும்ப செலுத்துகிறேன்னு சொல்லி அந்த சகை அன்றே அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டார். கர்த்தருடைய பிள்ளைங்களே, இப்போ உங்க வாழ்க்கையில கூட ஒரு விட முடியாத ஒரு பாவம் இருக்கிறதுல, நீங்க இயேசு கிறிஸ்துவிடத்துல வாங்க. அவர் மெய்யாகவே பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. அவருடைய உபதேசங்கள் உங்க பாவங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை தரும். அவருடைய வசனம் உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை தரும். அவருடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கையில இருக்கிற பாவத்தை எடுத்துடும். ஆகையினால பயப்படாதீங்க. பாவத்தை குறித்த ஒரு பயம் உங்களுக்கு வேணாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வாங்க. அவர் உங்களுக்கு பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் உங்களை ரட்சிக்க தான் அவர் வந்திருக்கிறார். நீங்க அவரிடத்துல வாங்க. அவர் உங்களுடைய பாவங்களை நீக்கி உங்களை ரட்சிப்பார். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.